வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து மார்க்கெட் வந்து முடியும்னு எதிர்பார்த்தோம். 23,050 23,000 க்ளோசிங் முடியும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் பரவாயில்ல, 22,957 நேற்று நிஃப்டியோட க்ளோசிங். ஆனால் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை. இன்னைக்கு ஒரு 23,150 இல்லை 23,200 ஸ்ட்ராங் க்ளோசிங் இருந்தது அப்படின்னா நாளையிலேருந்து கொஞ்சம் நிஃப்டி வந்து டேர்ன் அரௌண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி நம்ம வந்து ஆர்பிஐ வந்து சில இது ஒரு நாள் அழுத குழந்தைக்கு வந்து சின்னதாக வந்து பிஸ்கட் கொடுக்குற மாதிரி நேற்று சில நியூஸஸ் எல்லாம் வந்து வெளியில் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐ வந்து ஒரு ரிசர்வ் பேங்கோட மீட்டிங் இருந்தது. அது வந்து முன்னாடியே சில இதெல்லாம் வந்து அந்த நியூஸஸ் வந்து வெளியில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி கம்மியாக இருக்குது. சிஸ்டத்தில் வந்து கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி லோன்ஸ் இது மாதிரிலாம் வந்து மார்க்கெட் லிக்விடிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கன்சப்ஷன் வந்து அதாவது வாங்குற மக்கள்கிட்ட வந்து வாங்கும் தன்மை வந்து கம்மியாக இருக்குது. அதனால வந்து எஃப்எம்சிஜி அந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து அடிபட்டுறதுனால ஸோ மக்கள்கிட்ட வந்து லிக்விடிட்டி இல்லாத காரணத்தினால அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு அதுவும் வந்து அதையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சில இதெல்லாம் எடுத்துருக்காங்க. நம்ம அதே மாதிரி பட்ஜெட் ரிலேட்டட் நியூஸில் சில இதெல்லாம் வந்து வருது, நியூஸஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. இன்கம் டேக்ஸ் லேபை வந்து நம்ம வந்து 7 லட்சம் பார்த்துருவோம். அது வந்து 10 lakhs ஆகிற மாதிரியும். அது மாதிரி கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்னு ஒன்று போடுறாங்க. 10% 12% வரைக்கும் இது பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து குறைக்கிற மாதிரி சின்ன நியூஸஸ் வந்து மார்க்கெட் வந்து வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நேற்று வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மார்க்கெட்டுக்கு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி நேற்று நடந்து முடிஞ்ச யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 136 புள்ளிகள் அதிகரிச்சு முடிஞ்சிருக்கு. S&Pயும் ஒரு 55 புள்ளிகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் ஒரு 392 புள்ளிகள் வந்து அதிகரிச்சு முடிஞ்சிருக்கு. கிஃப்ட் நிஃப்டியும் ஓரளவு பரவாயில்லாம நைட் முடிஞ்சது. இன்னைக்கு மார்னிங் வந்து ஓப்பன் எப்படி ஆகுதுன்னு தெரியல. கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஓரளவு பாசிட்டிவ் ஓப்பனாக தான் இருக்கும். ஆல்ரெடி ஃபியூச்சர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கு. நம்மளுக்கு நிஃப்டியை வந்து எஃப்ஐஎஸ் வந்து நிஃப்டி வந்து ஃபியூச்சர் வந்து பாசிட்டிவ் வச்சிருக்காங்க. இப்போ 23,600 கிட்ட பாசிட்டிவாக இருக்கு. ஸோ அதனால நிஃப்டியோட ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக தெரியுது. அதே மாதிரி நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஆக்சிஸ் பேங்க் பேங்கிங்கோட நிஃப்டியில் இருக்கிற பேங்கிங் செக்டர்ஸ் பேங்க்ஸ் எல்லாம் வந்து நேற்று வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்து. நம்ம ஆல்ரெடி நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில். ஆக்சிஸ் பேங்க்லாம் வந்து 52 வீக் லோவில் இருக்குது. அதில் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு உண்டுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆக்சிஸ் பேங்க் வந்து நேற்று வந்து ஒரு 3% வந்து இன்க்ரீஸ் ஆகி 25,983 முடிஞ்சிருக்கு. HDFC பேங்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு 2% ஏறி இருக்கு. ஐசிஐசி பேங்க் ஒரு 2% ஏறி இருக்கு. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு நான் பேங்கிங் பேங்க் அது ஒரு 4% கிட்ட ஏறி இருக்கு. ஸோ அதாவது நிஃப்டியில் கான்ட்ரிபியூட் நேற்று பண்ண ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஸ்டாக்ஸ் கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு. 25 ஸ்டாக்ஸ் நெகட்டிவ். 210 பாயிண்ட் வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு. நெகட்டிவ்ல வந்து ஒரு 93 புள்ளிகள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு. நெகட்டிவ்ல வந்து பார்த்தோம்னா சன் ஃபார்மா, எல்என்டி, ஐடிசி, டிசிஎஸ், என்டிபிசி, ஹிண்டல் கோட்டி, HCL டெக், கிராசிம், பெல், பவர் கிரிட், பிரிட்டானியா இதெல்லாம் வந்து நேற்று வந்து நிஃப்டி வந்து நெகட்டிவ் இதில் தள்ளின ஸ்டாக்ஸ். பாசிட்டிவ்ல வந்து தள்ள ஸ்டாக்ஸ் பார்த்து HDFC பேங்க், ஐசிஐசி, ஆக்சிஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், பாரதி ஏர்டெல், டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் நேற்று லோவில் வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து புஷ் பண்ணி நேற்று வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நேற்று இந்த ஐசிஐசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க் இது எல்லாமே நேற்று வால்யூம் வந்து நல்லா இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் அதே மாதிரி நேற்று லைட்டாக சின்ன வால்யூம் காமிச்சிருக்காங்க நேற்று. ஸோ அதே மாதிரி ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு பிறகு நேற்று நல்ல வால்யூம் கூட அதே மாதிரி ஒரு 3% ஏறி இருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ஐசிசி, HDFC, ரிலையன்ஸ், SBI. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து முதல் ஏறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி நேற்று ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸில் வந்து நேற்று ஹெல்த் கேரும் ஃபார்மா செக்டர் நல்ல அடி. ஆனால் வந்து நேற்று வந்து சிப் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிப்லாம் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டாக இருக்குது. மார்க்கெட்லையும் இது அவங்களுடைய ரிசல்ட்டும் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்தது. ஸோ சிப்லாவோட இது ஸோ அதனால நேற்று ஃபார்மா ஸ்டாக்ஸ் ஒரு சிப்லா மட்டும் ஓரளவு நல்லா இருந்தது. டாக்டர் ரெட்டிலாம் நேற்று அடி, அதே மாதிரி சன்ஃபார்மா அடி நேற்று. இதில் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதில் கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 27 ஸ்டாக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. நெகட்டிவ்ல ஒரு 23 ஸ்டாக்ஸ் இதுவாக இருக்கு. நேற்று வந்து கான்ட்ரிபியூட் பண்ண இது பார்த்தீங்கன்னா சோழமண்டலம் ஃபினான்ஸ், டிவிஎஸ் மோட்டார், இண்டிகோ, DLF, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஜொமேட்டோ, ஸ்ரீ சிமெண்ட், நவ்கரி, ட்ரெண்ட், VBL அதாவது வருண் பேவரேஜ், அம்புஜா சிமெண்ட், ICC, SRF இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் மட்டும் நேற்று வந்து மிட் கேப் இதில் இருக்கு இது பண்ணிருக்கு. அதே மிட் கேப் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேற்று க்ளோசிங் வந்து 51,529 க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு 52,300 லெவலில் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா மிட் கேப் வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நேற்றும் அதே மாதிரி இந்த டேட்டா சென்டர், செமிகண்டக்டர் சிப்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது சிப்ஸ் தான் நம்ம சாப்பிட்றது லேஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நேற்று அடி.
அதான் ஆனந்தராஜன் நேற்று ஒரு 20% அடிச்சிருக்காங்க. சிர்மா எஸ்ஜிஎஸ், அம்பர் என்டர்பிரைசஸ் இதெல்லாம் வந்து நேற்று பிஜிஎல் இதெல்லாம் வந்து நேற்று செமத்தியான அடி கொளுத்திருக்காங்க நேற்று. அதே மாதிரி இந்த டீப்சீக் வந்த சைனாவில் இருந்து டீப்சீக் வந்து அவங்க அறிமுகப்படுத்துறது வந்து என்விடியா, அதாவது அந்த அமெரிக்காவோட சிப்ஸ் கம்பெனி நல்ல ஒரு பெரிய வந்து $600 பில்லியன் வந்து அவங்களுக்கு வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு. என்விடியாவுக்கு மட்டும் கடந்த ஒரு சைனாவோட டீப்சீக், இந்த சைனாவோட டீப்சீக் வந்ததுனால சில நம்மளுடைய டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸ், ஏஐ ஸ்டாக்ஸ், இன்னொரு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு அதெல்லாம் வந்து நல்ல ரேட்ல வந்து இறங்கியிருக்கு. நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பெரிய வாய்ப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஏறும்போது முதல்ல வந்து இந்த கம்பெனி ஸ்டாக்ஸ் தான் வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்போ மிட் கேப் ஸ்டாக்ஸ் டர்ன் அரவுண்ட் ஆகும் அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்த்துட்டு அதாவது இந்த மாதிரி அதாவது சிப்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ்ல வந்து நம்ம முதல்ல டிக்சன் டெக்னாலஜிஸ், கெய்ன்ஸ், ஸோ அதே மாதிரி சிஜி பவர், மோஸ்ட் சிப்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஏறும், அதாவது இந்த மார்க்கெட் ரெக்கவர் ஆகி ஏறும்போது. நேற்று வந்து நிஃப்டி நெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பெல், HAL, ரெக், டாடா பவர், சிமன்ஸ், பஜாஜ் ஹோல்டிங், ஐஓசி, பிஎஃப்சி, ஏபிபி, அதானி, ஐசிசி, ஏடிஜிஎல், ஜிந்தால் ஸ்டீல், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், கேனரா பேங்க் இதெல்லாம் வந்து நேற்று வந்து பெரிய இழப்பு தட்டி விட்டுருக்கு. நமக்கு வந்து மிட் கேப் வந்து 52,300 க்ளோசிங் நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இது நிஃப்டி ஃபின்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 422 பாயிண்ட் வந்து அப் கொடுத்துருக்கு. நிஃப்டி 100 ஒரு 120 புள்ளியில் அப் கொடுத்துருக்கு. மிட் கேப் வந்து அதே மிட் கேப்ல வந்து நேற்று ஒரு 266 புள்ளிகள் மைனஸ், ஸ்மால் கேப் 295 புள்ளிகள் மைனஸ் நேற்று. ஆட்டோ இண்டெக்ஸ் நேற்று 240 புள்ளிகள் மைனஸ். ஐடி நேற்று கொஞ்சம் அடி தான், 240 புள்ளிகள் அடி. எஃப்எம்சிஜி ஒரு 212 புள்ளிகள் அடி. அதே மாதிரி இன்னைக்கு இஸ்ரோல வந்து இன்னைக்கு ஒரு சேட்டலைட் ஒன்று லான்ச் பண்றாங்க. இது இன்னைக்கு லான்ச் பண்ற சேட்டலைட் வந்து 100வது சேட்டலைட், NVS-02 நேவிகேஷன் சேட்டலைட் இன்னைக்கு வந்து லான்ச் பண்றது. நம்ம ராக்கெட் வந்து GSLV F-15 ராக்கெட் வந்து இன்னைக்கு லான்ச் பண்றாங்க இன்னைக்கு. ஸோ அதே மாதிரி உத்தரப்பிரதேசில் வந்து டூரிசம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கதா வந்து ரிப்போர்ட் ஆகும். இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து டூரிசம் வந்து நல்ல இதுல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்ப சூஸ்லான் வந்து Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 91% கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் ப்ரையர்லையும் வந்து 91% இன்க்ரீஸ் இருக்கிறதாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சிர்மா எஸ்ஜிஎஸ், ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த ரெண்டு பங்கும் இன்னைக்கு இடத்துல சூஸ்லாம் வந்து இன்னும் 2-3 செஷன்ஸ்க்கு வந்து அப்பர் சர்க்யூட் அடிச்சாலும் 80 ரூபா, 76 ரூபா, 70 அந்த ரேஞ்சு வந்து திரும்ப வந்து இறங்கியிருக்கு. ஸோ அதில் வந்து திரும்ப வந்து நம்ம அப்பர் சர்க்யூட் கொடுத்தாலும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐபி இருக்கு இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்க்ரீஸ் பணம் போடுறது வந்து இந்த மாசத்துல வந்து மட்டும் 15% வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கதாகவும் ஏற்கனவே இருந்து ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கதாகவும் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2030 $7 trillion எக்கனாமியா வந்து இருக்கணும்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் பட்ஜெட்லயும் அதை வந்து பண்ணுவாங்க. இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். இது நமக்கு 2030 $7 trillion நம்ம எக்கனாமி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கிட்டு இருந்ததுன்னா எக்கனாமி வந்து அவங்க கொண்டு வர முடியாது. ஸோ அதனால அந்த எப்படி இருந்தாலும் இந்த தடவை பட்ஜெட்ல வந்து அவங்க வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பெருசா வந்து ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ மேக்ஸிமம் வந்து அழுகிற பிள்ளைக்கு பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ கொடுத்து முதல்ல நிப்பாட்டணும் அவங்க உங்களுடைய பெரிய பூஸ்டிங். அதனால மேக்ஸிமம் ஏதாவது வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர். நெக்ஸ்ட் நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று 181 புள்ளிகள் அதிகரிச்சு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா 802 புள்ளிகள் நேற்று அதிகரிச்சிருக்கு. பிஎஸ்சி சென்செக்ஸ்ல வந்து 535 புள்ளிகள் நேற்று வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து நேற்று மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 2,937 பிராடர் 37 பங்குகள் வந்து நேற்று ட்ரேடான பங்குகள். இதுல எந்த விதமான மாற்றம் பண்ணி ட்ரேடான பங்குகள் பார்த்தா 77 பங்குகள் நேற்று ட்ரேடா இருக்கு. அட்வான்ஸ் வந்து 940 பங்குகள் மட்டும் தான் நேற்று ப்ராஃபிட்ல வந்து முடிஞ்ச பங்குகள். நேற்று வந்து டிக்ளைன் வந்து 1920 பங்குகள் நேற்று டிக்ளைன். ஸோ நேற்று மார்க்கெட் ஏறி இருந்தது. இருந்தாலும் பெரும்பாலான பங்குகள் நேற்று வந்து மார்க்கெட்ல வந்து 1920 பங்குகள் தான் வந்து முடிஞ்சிருந்தது. அதே மாதிரி 52 ஹை ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டாக்ஸ் மட்டும்தான். 52 லோ ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 538 பங்குகள். அப்பர் சர்க்கியூட் 36, லோவர் சர்க்கியூட் 346. ஸோ இதுதான் நேற்று மார்க்கெட்டோட டீடைல். இது வழக்கம் போல 2,814 கோடி ரூபாய்க்கு நம்ம டிஐஸ் வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வழக்கம் போல செல்லிங் 5,000 கோடி செல்லிங். இது வரைக்கும் 70,000 75,000 கோடி வரைக்கும் ரீச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மார்க்கெட்ல இன்னும் 2-3 செஷன் இருக்கு. 80,000 90 லட்சம் கோடி 90,000 கோடி முடிவு பண்ணி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
சரி, அதே மாதிரி நேற்று வந்து ஷோபா ஒரு 7 கிளான் ஃபார்ம் ஒரு 3% ஏறி, ஃபினான்ஸ் ஒரு 5% இருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு நேற்று வந்து ஒரு 5% இருக்கு. கடந்த ஒரு 2-3 செஷனாவே வந்து பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 5% ஏறி இருந்தது. யூனியன் பேங்க் ஒரு 4% இருந்தது. டேட்டா பேட்டர்ஸ் ஒரு 4% ஏறி இருந்தது. பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ நேற்று டிஃபென்ஸ் செக்டர் ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் நேற்று வந்து கொஞ்சம் வந்து மிட் கேப்ல வந்து கொஞ்சம் இருக்கு. அது வந்து ஜிஆர்எஸ்சி ஷிப்பிங் ஏறி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல வந்து அது பிடிஎல் கூட நேற்று வந்து கீழே இறங்குனது திரும்ப வந்து ரெக்கவர் ஆயிருந்தது நேற்று. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று முக்கியமான ஒரு இதாக மசாகண்டாக்கா ஜிஆர்எஸ்சி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வாட்ச் பண்ணுங்க. அது மாதிரி அதாவது மிட் கேப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு செக்டர் வைஸ் பார்க்கும்போது டிஃபென்ஸ்ல டிஃபென்ஸ்லையும் ரயில்வேஸ்லையும் வந்து நமக்கு வந்து பட்ஜெட்ல வந்து பெரிய ஒதுக்கீடுகள் இருக்கும். அதனால இந்த செக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங் காட்ட ஆரம்பிக்கும். அதே மாதிரி டெக்ஸ்மேக்கோ ரயில் இன்ஜின், எஸ்பிஎல் இன்ஜினியரிங், சிக்னேச்சர் குளோபல், மாஸ்டாக் ஹோல்டிங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நேற்று ஏறின பங்கு. அது மாதிரி இரண்டாம் தர பங்குல கான்கார்டு என்விரான்மெண்ட் சிஸ்டம் புதுசாக வந்து ஐபிஓ வந்து நேற்று ஒரு 12% ஏறி இருக்கு. பஜாஜ் ஹெல்த் கேர் ஒரு 12% இருக்கு. பெனாரஸ் ஹோட்டல்ஸ் ஒரு 13%, அக்ரிடெக் ஒரு 10% ஏறி இருக்கு. என்ஏசிஎல் இண்டஸ்ட்ரி ஒரு 9% இருக்கு. ஸ்டீல் லெதர்ஸ் ஒரு 8% இருக்கு. இந்த பிரகாஷ் நேற்று ஏரிய பங்கு எலக்ட்ரல் மெட்டல் ஃபோர்ஜிங், ஸ்டீல் ஹேஷ்டாக், டென் நெட்ஒர்க்ஸ், ஸ்போர்ட்டிங், ஸ்டவ் கிராஃப்ட் இதெல்லாம் வந்து நேற்று ஏரிய பங்குகள். நேற்று இறங்கிய பங்குகள் பார்க்கும்போது ஆனராஜ் ஒரு 20% இறங்கியிருக்கு. அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 20% இறங்கி, ப்ரூடன்ட் கார்பரேட் லைஃப் ஒரு 15%, இட்டாச்சி எனர்ஜி, கிர்லோஸ்கர் ஃபினாமெடிக், கெய்ன்ஸ், பிஜிஎல் இதெல்லாம் வந்து நெட்வொர்க் டெக்னாலஜி கண்டினியூஸாக இறங்கின ஸ்டாக்ஸ் இதெல்லாமே வந்து கெய்ன்ஸ், கிர்லோஸ்கர், பிஜிஎல் ட்ரெல்பஸ், அப்பர் இண்டஸ்ட்ரி. ஆனந்தராஜ் நேற்று ஒரு 20%, இன்னைக்கு ஒரு 40% காலி நேற்று. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நல்ல வேல்யூஷன் வந்திருக்கு. இந்த பிஜிஎல் ட்ரெல்பஸ்லாம் கிட்டத்தட்ட தீபாவளி டைம்ல வந்து 635 ரூபா அந்த ரேஞ்சில் பார்த்தேன். 635 தீபாவளி கழிச்சு ஒரு 1000 ரூபா கிட்ட விட்டது. திரும்ப அந்த தீபாவளி ரேஞ்சில் இந்த இதுக்கு வந்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் லோல கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் வந்து இப்போ வந்து நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இ முத்ரா, டிடிக்கு பெரும்பாலான பங்குகள் 6 மாசம் சொல்றேன். பெரும்பாலும் க்ளோ பக்கத்துலேயும் வந்து நிறைய பங்கு வந்திருக்கு. நூஜன் சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700 கிட்டத்தட்ட 996 வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேலே கிட்ட இறங்கியிருக்கு. அதே மாதிரி சி இன்ஃபோ சிஸ்டம் 4% இறங்கியிருக்கு. எடுலஸ் ஃபினான்ஸ் சர்வீஸ் ஒரு 4% இறங்கியிருக்கு. அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் 4% இறங்கி, ட்ரிவேனி டர்பன் ஒரு 4% இறங்கியிருக்கு. ஐபிசிஐ லேப் ஒரு 4% இறங்கி, வால்கம் டிரான்ஸ்ஃபார்மர், ஜிஎம்ஆர். ஸோ இதெல்லாம் வந்து நேற்று பெருசாக வந்து இறங்கிய பங்குகள்னு சொல்லலாம். எஃப்எஸ்எல் பார்த்தீங்கன்னா நேற்று சடனாக வந்து ஒரு நேற்று வந்து குறைஞ்சிருக்கு. ஒரு 7% எஃப்எஸ்எல் குறைஞ்சிருக்கு. ஆசாத் இன்ஜின் ஒரு 7% குறைஞ்சிருக்கு. சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து குறையும் போது நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு அடுத்த இதில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ஐடிசி ஹோட்டல் வந்து இன்னைக்கு லிஸ்டிங் இருக்கு. இன்னைக்கு அது என்ன ரேஞ்சில் நமக்கு லிஸ்ட் ஆகுது அப்படின்றத அதையும் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இரண்டாம் தர பங்குகள் இறங்கிய பங்குகள் பார்த்தோன்னா ஒரு 11% வந்து இடல்கோ ஹவுசிங் இறங்கியிருக்கு. பஞ்சாப் கெமிக்கல்ஸ் இறங்கியிருக்கு. பன்னாரி எம்எல், சால்சர் இதெல்லாம் வந்து நேற்று இறங்கிய பங்கு. குயிக்கில் நேற்று ஒரு 8% இறங்கியிருக்கு. மோஸ்டிப் டெக்னாலஜி 8% இறங்கியிருக்கு. குவாட்ரன் ஃபியூச்சர் ஒரு 7% இறங்கியிருக்கு. புதுசாக இறங்கியிருக்கு. ஃபார்ம் ஜுவல்ஸ், டிசிஎம், பிவின், லோகேஷ் மிஷின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நேற்று இறங்கிய பங்குகள். நேற்று 6% இதெல்லாம் வந்து நேற்று இறங்கிய பங்கு. பாரத் கேஸ், போனிமன் இண்டஸ்ட்ரீஸ், கோகார்பன் நேற்று. பிளாக் பாக்ஸ் அதே மாதிரி டேட்டா சென்டர் ஸ்டாக் அதுவும் இருந்து நைப் இறங்கியிருக்கு. 5% இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ். இது குஜராத் அப்போ இண்டஸ்ட்ரி, ஹிந்துஸ்தான் ரெட்டிஃபைஸ் இறங்கியிருக்கு. சக்தி பம்ப்ஸ் இறங்கியிருக்கு. துருவ் கன்சல்ட்ஸ் இறங்கியிருக்கு. இதெல்லாம் வந்து நேற்று நியூரக்கா, பார்ட்ரானிக்ஸ், டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ், மைன்டெக் இதுவும் வந்து ஒரு செமிகண்டக்டர் சிப் ரெடி பண்ணுற கம்பெனி. கூட நாங்கள் வந்து செமிகண்டக்டர் துறையில் வந்து புதுசாக நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க இதெல்லாம் வந்து பெரும்பாலான இறங்கிய கம்பெனிகள் நேற்று. ஓலா எலக்ட்ரிக் கண்டினியூஸாக அடி அடிச்சு துவச்சிட்டாங்க இது வரைக்கும். ஸோ அதே மாதிரி இதெல்லாம் வந்து நேற்று இறங்கிய பங்குகள். அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகலாம். கேப் அப் ஓப்பன்னா ஒரு 60லேருந்து 120 புள்ளிகள் இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் இருக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இன்னைக்கு 23,150 23,200 இன்னைக்கு முடிஞ்சது அப்படின்னா நாளையிலேருந்து மார்க்கெட் வந்து சஸ்டைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இது நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.